ஆணவ படுகொலையை தடுக்க தமிழக அரசின் குழு அமைப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீமான், நடவடிக்கை எடுக்காமல் அனைத்திற்கும் குழு மட்டும் அமைப்பதால் எந்த பயன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கு இல்லாத அதிகாரம் நியமன உறுப்பினருக்கு எப்படி இருக்கும் என்று வினவினார். தலைவரா போட்டு ஒரு குழு 32 குழுவை நம்ம இதுவரை ஏதாவது இயங்கி இருக்கா சொல்லு. விசாரணைங்கிறது இருக்குதுல்ல, ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியலன்னா தானே விசாரிக்கணும். அதுக்கப்புறம் விசாரணைங்கிறது யாரை ஏமாத்து? நீங்களே தங்கச்சி ஸ்ரீமதி இறந்தால அது கொலைங்கிறீங்க, நாங்க தற்கொலைங்கிறீங்க, உங்க கொலைங்கிறோம், அதுக்கு விசாரிக்கிறீங்க. ஆப்பிரிக்கா நாடு முழுக்க சுத்தல இல்ல, ஒரு 2 கிராமம் தானே, ஒரு கிராமம் தானே, அதுல சுத்துறதுக்கு 2 நீதிபதி, அப்புறம் ஒரு சிபிஐ எல்லாம் போட்டீங்க. இது என்ன சொல்லுவேன்.